புதிய ரூபாய் நோட்டுகளுக்கான தட்டுப்பாடு விரைவில் முடிவுக்கு வரும் என்று தான் நம்புவதாக ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரங்கராஜன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் அவருடன் நமது செய்தியாளர் சஞ்சீவி நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு சென்ற வாரம் அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்பிற்கு பிறகு நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இது சாதகமா பாதகமா அல்லது எந்த அளவிற்கு இந்த அறிவிப்பில் முன்னேற்றம் இருக்கும் என்று பலதரப்பட்ட விஷயங்களை நம்மிடையே இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் திரு ரங்கராஜனும் கேட்டு தெரிவித்துக் சார். வணக்கம் சார். சார், முதலிய இந்த அறிவு பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? கருப்பு பணத்தை அல்லது கணக்கில் வராத வருமானத்தை ஒழிப்பதற்காக இந்த மெஷர் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் தடவை அல்ல. 1978 செய்யப்பட்டிருக்கிறது, 1946 செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு சாதாரண முறைதான். அது இந்த கருப்பு பணத்தை குறைப்பதற்கு இது ஒரு வழி. ஆனால் இந்த தடவை 500 ரூபாய் நோட்டுகளும் 1000 ரூபாய் நோட்டுகளையும் பணப்பழக்கத்திலிருந்து எடுப்பதால் மிகுந்த அளவிற்கு இது பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது. முன்னால் செய்த மெஷர்ஸ் எல்லாம் இவ்வளவு தூரம் போகவில்லை. ஏனென்றால் இப்பொழுது 500 ரூபாய் நோட்டும் 100 ரூபாய் நோட்டுகளும் மொத்த பணப்புழக்கத்தில் மிகுந்த அளவு இதன் மூலமாகத்தான் செல்லுகிறது. இதனால் கருப்பு பணத்திற்கு வெளியே கொண்டு வரதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சார்? கருப்பு பணத்தை இப்பொழுது கருப்பு பணத்தை கேஷ் ஆக வைத்திருப்பவர்கள் வங்கிக்கு சென்று அதை டெபாசிட் செய்ய வேண்டும். அதற்கு அவர்களால் கணக்கு சொல்ல முடியாவிட்டால் அந்த பணம் திரும்பி வராது. அதனால் எவ்வளவு தூரம் திரும்பி வராமல் இருக்கிறதோ அந்த அளவிற்கு கருப்பு பணம் குறையும். சார், இப்போ இதனால் பெருமளவில் பாதிக்கப்பட்டது சாதாரண மக்கள் தான். இப்போ சாதாரண பேங்க்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா வரிசையில் நிற்கிறாங்க. பெரிய அளவில் இது வரைக்கும் மாற்றம் ஏற்படலை அப்படின்ற விஷயம் கூடப்படுது. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? இது ஒரு தற்காலிக கஷ்டம்தான். இந்த மாதிரி முயற்சிகளை எடுக்கும்போது அதை எல்லாவற்றையும் முன்னாலேயே அறிவிக்கவும் முடியாது, செய்யவும் முடியாது. அதனால் கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் கூடிய விரைவில் வேண்டிய நோட்டுகளை ரிசர்வ் வங்கியும் மற்ற வங்கிகளும் மக்களுக்கு கொடுத்து இந்த சில்லறை வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு கஷ்டம் இல்லாமல் செய்ய வேண்டும். இந்த கஷ்டம் தற்காலிகமாகத்தான் இருக்கும். இன்னும் சில வாரங்களில் இந்த கஷ்டம் தீர்ந்துவிடும் என்று நினைக்கிறேன். ஆனால் கருப்பு பணம் வைத்து கருப்பு பணத்தை கரன்சியாக வைத்திருப்பவர்கள் நிச்சயம் கஷ்டப்படுவார்கள். எல்லாவற்றையும் அவர்களால் கணக்கில் காட்ட முடியாது. அதனால் தற்காலிகமாக இல்லாமல் கொஞ்சம் தூர நோக்கத்தில் பார்த்தால் இதற்கு பலன் உண்டு.